ஹலோ ஆல், வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்ட். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னா, சீப்ரீம்னு சொல்லக்கூடிய வெலை மீனை வச்சு தான் இன்னைக்கு ஃப்ரை பண்ண போறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சிவகலைஸ் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம இந்த வெலை மீனை வச்சு தான் ஃப்ரை பண்ண போறோம். இதுக்கு நான் ஒரு மீன் எடுத்திருக்கேன். வால் பகுதியும் தலைப்பகுதியும் விட்டுட்டு மற்றதை எடுத்து தான் இன்னைக்கு நம்ம ஃப்ரை பண்ண போறோம். வாங்க அதுக்கு தேவையானது என்னென்னங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல ஒரு 4 சின்ன வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது கூட ஒரு சின்ன கோழி குண்டு அளவுக்கு புளியையும் அதில் சேர்த்துக்கோங்க. ஊற வச்சு நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியேவும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூனு கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூனு காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கருவேப்பிலை பொடியை நான் இதில் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரையும் நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இதை நம்ம நைஸாக பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மீன் கூட சேர்த்து எல்லாத்தையும் இந்த மசாலாவை சேர்த்து அப்படியே பெசரிக்கலாம். எல்லா பக்கத்துலையும் படுறது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு காரம் கரெக்டாக இருக்காங்கிறத இந்த நேரத்தில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு நான் ஒரு கிளிங் ரேப் போட்டு மூடி வச்சுக்கிறேன். 1 hour வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த மசாலாவில் நல்லா ஊடுறது மாதிரி அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேனை வச்சு பேன் ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டு, ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம வந்து சேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், அதனால் ஆயில் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ மீனெல்லாம் பேனில் போட்டு அப்படியே நம்ம வேக விட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்த பிறகு நம்ம இன்னொரு பக்கத்துக்கு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பரவலாகவே போடுங்க, நிறைய பீசஸ் போட வேணாம். அதில் இப்போ 2 பக்கமும் வெந்த பிறகு நம்ம மீனெல்லாம் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வெலை மீன் ஃப்ரை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.